லேட்டாக வந்த கண்ணதாசன் பாடல் வரிகளால் விமர்சித்த பட்டுக்கோட்டை. எம்ஜிஆரின் சூப்பர் ஹிட் பாடலில் இருக்கும் பின்னணி, இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையா பாருங்க. உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாடகங்களில் நடித்து பின்னர் சினிமாவிற்குள் நுழைந்து சிறு கதாபாத்திரங்களை பிடித்துக்கொண்டு பல கட்ட போராட்டங்களுக்கு பின் நாயகனாக பரிணமித்தவர் எம்ஜிஆர். சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து முதலமைச்சராக அரியணை ஏறிய மிக சிலரில் எம்ஜிஆர் முக்கியமானவர். ஹீரோவாக கலக்கிய எம்ஜிஆர் 1953 வெளியான நாம் படத்தின் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானார். அடுத்து இயக்குநராகவும் முத்திரை பதித்தார். தன்னிடம் இருந்த பணம் முழுவதையும் முதலீட்டாக்கிய எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய திரைப்படம் தான் நாடோடி மன்னன். கடந்த 1958 ஆண்டு வெளியான இந்த படம் அந்த காலத்திலேயே 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூலை ஈட்டியதாக கூறப்படுகிறது. இந்த படத்திற்கு வசனம் எழுதியவர் கண்ணதாசன். ஒரு நாள் காலையில் படப்பிடிப்பிற்கு வந்து உரையாடலை எழுதி தந்துவிட கண்ணதாசனிடம் எம்ஜிஆர் கூறியிருக்கிறார். மறுநாள் தாமதமாக காலை 9 மணிக்கு வர வேண்டிய கண்ணதாசன் நண்பகல் 12 மணிக்கு வந்துள்ளார். மன்னித்து விடுங்கள், கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது என்று சொல்ல, நீங்கள் வரும் வரை எதற்காக டைம் வேஸ்ட் பண்ணணும் என்று சொல்லி பட்டுக்கோட்டையை ஒரு பாடல் எழுத சொல்லியிருந்தேன் என்று சொல்லி ஒரு பேப்பரை கண்ணதாசன் கையில் கொடுத்துள்ளார். அதில் போர்படை தன்னில் தூங்கியவன் வெற்றியை இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வியை இழந்தான், ஒரு பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா என்று எழுதியிருந்தது. இதை பார்த்த கண்ணதாசன், லேட்டா வந்ததுக்கு என்னை 4 அடி அடிச்சிருக்கலாம், ஆனால் இப்படி பண்ணிட்டீங்களே என்று கூறினாராம். அதன் பிறகு இந்த பாடல் தனக்காக எழுதப்பட்டது என்று கூறி லாகித்திருக்கிறாராம் கண்ணதாசன். இப்படியாகத்தான் தூங்காதே தம்பி தூங்காதே பாடல் உருவாகியதாக கூறப்படுகிறது. ஸோ இந்த பாடலுக்கான பின்னணி இதுதான். உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.